ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த 2 பொருள் வச்சு தான் பண்ண போகிறேன். வாங்க என்ன பொருள் எடுத்திருக்கேன்ட்டு பார்க்கலாம். இது வந்து டெசிகேட்டட் கோகோனட், இது வந்து கண்டென்ஸ்டு மில்க், இல்லைனா மில்க் மேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் 200 கிராம் எடுத்திருக்கேன், கண்டென்ஸ்டு மில்க்கும் 200 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் ரெசிபி தனியாக வேணும்னா எனக்கு கமெண்டில் பின் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எப்படி டெசிகேட்டட் கோகோனட் வீட்லேயே பண்ணலாங்கிறத நான் வீடியோவாக போடுறேன். அதே மாதிரி கண்டென்ஸ்டு மில்க்கும் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலாங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ டெசிகேட்டட் கோகோனட் இந்த மாதிரி தான் இருக்கும். சிலர் வந்து டெசிகேட்டட் கோகோனட்னால் என்னென்னு கேட்டிருக்கீங்க. நம்ம தேங்காயை நல்லா அந்த வெள்ளை பகுதியை மட்டும் எடுத்து நல்லா துருவி நல்லா காய வச்சு பதப்படுத்தி நமக்கு டெசிகேட்டட் கோகோனட் அப்படின்ட்டு விற்கிறாங்க. இப்போ மில்க் மேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 200 கிராம் மில்க் மேட் இருக்குது, நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணுங்கிறவங்க 150 கிராம் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லாவே ஸ்வீட்னஸ் சாப்பிடுவாங்கங்கிறனால நான் அதே அளவு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கையில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் இனிப்பு படுற மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா கையை வச்சு ஃபைனலாக ஒருக்கா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கோகோனட்டும் கண்டென்ஸ்டு மில்க்கும் நல்லா திரண்டு இந்த மாதிரி வரும். இப்போ இதை நம்ம தேவையான ஷேஃப்க்கு உருட்டி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக உருண்டையாக தான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி கையில் உருண்டை பிடிக்கிறதா இருந்தாலும் பிடிச்சிக்கலாம், இல்லை குலோப்ஜாமுக்கு நம்ம உருட்டுற மாதிரி 2 கைக்கு நடுவில் மாவு வச்சு இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்தாலும் சரிதான். நான் இந்த மாதிரி தான் உருட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு டாப்பிங்ஸ் வேணும்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் டாப்பிங்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான தேங்காய் பூ ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம்.